முதலாளி. என்ன நட்ராயா திடீர்னு கிளம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க? நாம தான் போன்ல எல்லாமே பேசிட்டோமே. அதுல பாருங்க, மனசு சமாதானமே ஆகலங்க. வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடைக்கலங்க. அதான் பொண்ணு வாழ்க்கைக்கே ஆபத்தாயிருமோங்கிற ஒரு பயம் மனசை போட்டு கரையான மாதிரி அரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனாலதான் உங்ககிட்ட நேர்லயே பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலான்னு வந்துட்டேங்க. நேர்ல பேசினாலும் போன்ல பேசினாலும் விஷயம் ஒண்ணுதானே நட்ராயா. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டான். மாப்பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்ல முடியுங்களா? அவர் ஆறு எந்த குடும்பம்? ஆனா அந்த பொண்ணு தப்பா இருக்குதுங்களே. என் கையில ஒரு வீடியோ இருக்குதுங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா யாரு எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருங்க முதலாளி. போட்டு காட்டுட்டுங்களா? காமி முதலாளி. ஜீவா சாரும் நானும் இப்போ ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறோம். இனிமே தனித்தனியா பிரியாம காலம் பூரா இப்படியே சேர்ந்து இருக்கணும். ஜீவா சார் என் கழுத்துல தாலி கட்டி 3 முடிச்சு போட்டுவாரு. போட வெப்பண்டி. உங்க சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதி வைங்கன்னு சொன்னா ஜீவா சார் உடனே எழுதி வச்சிருவாரு. இந்த சொத்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உங்க குடும்பமும் வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட வாங்கன்னா ஜீவா சார் மறு பேச்சு பேசாம வந்துருவாரு. ஜீவா சார் தான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. ஏய், அத எவனும் தடுக்க முடியாது, எவனும் தடுக்க முடியாது. முதலாளி, இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கே இதை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா அடுத்தவங்க செய்யறதெல்லாம் சரி தப்புன்னு நாம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வயிற்று பொழப்புக்காக என்னென்னவோ செஞ்சுட்டு போறாங்க. அதை பத்தி விமர்சனம் பண்ற உரிமை நமக்கு கிடையாது பாருங்க. இருந்தாலும் அவங்க பண்ற சதியால நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையையும் அவங்க சந்தோஷத்தையும் அது பாதிக்கும்னு தெரிஞ்ச பிறகும் எப்படிங்க முதலாளி சும்மா இருக்க முடியும்? அதங்க பதவதச்சு போய் இங்க ஓடியாந்த. புரியுது நட்ராயா, நீ போன்ல பேசினப்போ கூட நான் இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்பதான் இதோட சீரியஸ்னஸ் எனக்கு முழுசா புரியுது. இதுல இன்னொரு விஷயமா இருக்குதுங்க முதலாளி. இந்த வீடியோவை எடுத்தது ஆறுன்னு நினைச்சிங்க, என் பொண்ணு மதுதானுங்க. அது தற்செயல மாப்பிள்ளை பாக்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கும் போதுதான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குதுங்க. முதலாளி, மது மாப்பிள்ளை மேல தன்னோட உசிரியே வச்சிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அவர் அது காப்பாத்த போய் தானுங்க நீங்க அதுக்கு வாக்கு கொடுத்தீங்க. நிச்சயமும் நடந்துச்சு. இப்ப அடுத்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த நிலைமையில வேற ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய நான் தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நின்னுச்சுன்னா அந்த விஷயத்தை கேள்விப்படுற என் பொண்ணு மனசு என்ன பாடுபடுங்க. இத கேட்டதும் உசிரியா விட்டுறாதுங்களா? உண்மைதான் நட்ராயா, நல்ல பொண்ணுன்னு நம்பிதான் நான் மயிலுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்றேன். ஆனா அவ மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க முதலாளி. யோசிக்கிற கட்டத்தை எல்லாம் நாம தாண்டி வந்துட்டோம். உடனடியா ஏதாவது செஞ்சாங்க. அது மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என் பொண்ணு நாண்டுகிட்டு செத்துருவா முதலாளி. அது கூட பரவாயில்லைங்க முதலாளி, நான் தாங்கிக்குவேன். ஆனா மாப்பிள்ளை மேல வர அந்த அபவாதத்தினால உங்களுக்கு நாளைக்கு ஒரு அவமானம் வந்துருச்சுன்னா முதலாளி அதை மட்டும் என்னால தாங்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு முதலாளி என்ன செய்யறது எது செய்யறதுன்னு ஒண்ணு விளங்காம உங்களை நேரா பாக்குறதுக்காக இங்க ஓடி வந்துட்டாரு. சரி, நீ வா, வீட்டுக்கு போலாம். முதலாளி, என்னடா அப்படி பாக்குற? நம்ம வீட்டுக்கு போலாம், வா.
மயிலு, உன் கௌரவத்தையும் உன் அம்மா ஒழுக்கத்தையும் ஏறி விதிச்சுட்டுதா நான் மறுபடியும் முதலாளி விட்டு படியேற போறேன். அன்னைக்கு திட்டுப்பாறையில என்னை காப்பாத்துனது யார் தேனு? நான் தான் உங்களை காப்பாத்தினேன்னு மது கோயில்ல எல்லார் முன்னாடியும் வச்சு சத்தியம் பண்ணிட்டாளே சார். அது பொய் சத்தியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் தேனு. என்னை காப்பாத்துனது மயில் தான்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஆனா மயில் கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் அத ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் மயிலை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். மயிலும் அதே அளவுக்கு என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அதை வெளிப்படையா ஒத்துக்க முடியாம என்னமோ ஒண்ணு அவளை தடுக்குது. அத அவ பொறுமையா உடைச்சிட்டு வெளியே வரட்டும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் இந்த உண்மையை மட்டுமாவது அவளை ஒத்துக்க சொல்லுத்தேன்னு. அப்பதான் அந்த மதுவோட எனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இல்லன்னு வை, எல்லாமே கையை மீறி போயிடும் தேனு. தேனு, இன்னும் ஏன் தேனு இவ்வளவு அமைதியா இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ மனசார நினைக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுத்தேன்னு. உன்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ மனசார நினைக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு. அது வந்து என்னடி டீ ரெடியா? முகம் கழுவிட்டு வரேன்னு சொன்ன ஆளே காணும். சாரும் நானும் சும்மா பேசிட்டு இருந்தோம். சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே தேனு, முடியறப்பெல்லாம் வந்து போன. கண்டிப்பா சார். வரேன் மயிலு. வரேன் சார். சார், நான் போய் அனுப்பி வச்சுட்டு வரேன். ஜீவா சார் உள்ள போயிட்டாரா? ஆமா, ஏண்டி கேக்குற? இல்ல, சார் இவ்வளவு நாள் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாரோ இப்ப என்கிட்டயும் அதே கேட்டாரு. நீ ஏதாவது உளறி கொட்டிட்டியா? இல்ல மயிலு, ஆனா நெசத்தை தெரிஞ்சுக்கணும்னு சார் ரொம்ப துடிக்கிறாரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும், உன் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு அவர் தவிக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த மனுஷன் உன் மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு. ஏன் வேண்டுதலுக்காக இல்லனாலும் சாரோட மனசுக்காகவாது சாமி உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும்டி. நான் வரேன். மாதிரி ஜீவா சார் மேல வச்சிருக்க ஆசையும் ஏறிக்கிட்டே போகுது. ஜீவா சார் என் கழுத்துல தாலி கட்டி 3 முடிச்சு போட்டுவாரு. போல வெப்பண்டி. என்ன நடந்தாலும் பாத்துருவோம், யாரு வந்தாலும் பாத்துருவோண்டி. ஜீவா சார் தான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அத எவனும் தடுக்க முடியாது. என்ன வேணா செய்வேன்னு ஒருத்தி சொல்றான்னா அத நாம எப்படி எடுத்துக்கிறது? ஜீவாக்காக அவ மதுவை கொல்ற அளவுக்கு போவாளா? இல்ல ஜீவா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு ஊரையே நம்ப வச்சு காரியத்தை சாதிப்பாளா? ஐயோ, என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? கேக்கும் போதே பகீர்னு இருக்கு. கேக்குறப்பவே நீ இப்படி பதறியே, நிஜமாவே நடந்துட்டா நாம என்ன பண்றது? நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நடக்கும் நடக்காதுன்னு நமக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருந்தா அர்த்தம் இல்ல பவானி. மயிலோட கெட்ட புத்தி புரியாம ஜீவா அவளை தன்னோட தங்க வச்சிருக்கான். ஜீவாவை அடையணுங்கிறதுக்காக அவ வில்லங்கமா ஏதாவது செய்யறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணும் பவானி. இல்லன்னா நம்ம புள்ளையோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். ஜீவா புத்திசாலியாச்சேங்க. மயில் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாமல இருந்திருக்கும். ஒருவேளை அவனும் சச்சா, நம்ம புள்ளைய சந்தேகப்படாத பவானி. அவன் தெளிவாதான் இருக்கான்.
2 பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறத பத்தி நான் அவன்கிட்ட போன்ல பேசினேன். படிக்கிற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல தான் அவன் இருக்கானே தவிர வேற எந்த யோசனையும் அவன்கிட்ட இல்ல. ஆனா அவன் ஏதாவது நாடகமாடி அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறதா ஊரை நம்ப வச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ, நம்ம நாலேஜுக்கு வந்த விஷயத்த நாமளே பக்குவமா டீல் பண்ணி சரி செஞ்சுக்கணும். பிள்ளைங்க கல்யாணத்தை சீக்கிரமே முடிக்கிறது தான் சரின்னு நம்ம நாட்டாயன் நினைக்கிறான். ரொம்ப தள்ளி போடுறது தப்பாயிடுமோன்னு எனக்கும் தோணுது பவானி. ஆனா இங்க இருந்துகிட்டே நாம அதை முடிவு பண்றது சரியா இருக்காது. நாம நாளைக்கே ஊருக்கு போவோம். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல விசாரிப்போம். அதை பொறுத்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்ற பவானி? சரிங்க. ஜீவா சார், ஆ அ, வந்துட்டேன் மயிலு. டேய் சொல்லு மயிலு. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். மயிலு, எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலையா? சாப்பிட வாங்கன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் என்கிட்ட நீ பேசுவியா? சொல்லு சொல்லு மயிலு. வேற என்ன சார் பேசணும்? சரி, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பேசுவியா? சாமி, சாரோட காதலுக்கு முன்னால என் வைராக்கியமும் பிடிவாதமும் தோத்துக்கிட்டே இருக்கு. காதலும் பிரியமும் பொங்க அவர் பேசுறத பாக்குறப்ப என்னால கட்டுப்பாடா இருக்க முடியல. என்னையும் மீறி என் காதல சொல்ற அளவுக்கு நான் பலவீனமாயிட்டேன். அப்பெல்லாம் நீதான் என்ன காப்பாத்திருக்க, இன்னைக்கும் நீதான் என்ன காப்பாத்தணும். மயிலு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதை தவிர வேற என்ன வேணாலும் பேசுங்க. மயிலு, அதை தவிர உன்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே என்கிட்ட இல்ல மயிலு. சார், ஏற்கனவே நாம நிறைய தடவை இத பேசியாச்சு. ஆனா என்ன பேசினாலும் இதுக்கு ஒரு முடிவு வரவே இல்லையே மயிலு. நீங்க மனச மாத்திக்கிறது தான் சார் ஒரே முடிவு. அதோட என் வாழ்க்கைய முடிஞ்சிரும் மயிலு. பரவாயில்லையா? சார், இதையே சொல்லி நீங்க என்ன சங்கடப்படுத்தாதீங்க சார். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் விலகி விலகி போயிட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. மயிலு, நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்ல மயிலு. என்ன உண்மையை சார் சொல்ல சொல்றீங்க? நான் உங்களை ஹாய் மச்சான். சுத்தம். ஏன்டா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? டேய், ஒண்ணு இல்லடா. நீங்க நாளைக்கு தான் வருவீங்கன்னு நினைச்சேன். இப்ப இந்த நேரத்துல வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லடா. போன வேலை முடிஞ்சிருச்சு மச்சான். நாங்க எல்லாமே உனக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். சொல்லு மது. சேலத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, நாங்க சேலத்துக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ராஜசேகர் மாமா மூலமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி உன்னையும் முரளியும் அங்க பேக் பண்ணி அனுப்புனதே நான் தான். இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு யோசிக்கிறியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு வேண்டாத வேலையை செஞ்சீங்களே, ஞாபகம் இருக்கா? மயிலையும் ஜீவாவையும் தனியா விட்டு போனா அவங்க மனசு விட்டு பேச சான்ஸ் கிடைக்கும். மயிலும் தன்னோட காதல ஒத்துக்குவான்னு கணக்கு போட்டுதானே நீங்க சென்னைக்கு கிளம்பி போனீங்க. அந்த கணக்கு தப்பா ஆகணும்னு தான் உங்களை ரிட்டர்ன் வர வச்சேன். மயிலோட வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்கு ஜீவா என்ன பிளான் பண்ணாலும் சரி, நீங்க அதுக்கு உசிரியே கொடுத்தாலும் சரி, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏன்னா ஜீவா எனக்கு சொந்தமானவ, ஏன் புருஷன். அவனை பத்திரமா என்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அத விட்டுட்டு அந்த மயிலோட சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.
கெட்டி மேளம் கெட்டி மேளம். சாமி, திடீர்னு ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இது நல்லதா கெட்டதானே தெரியலையே. வாவ், எவ்வளவு அழகான கனவு. நிஜத்திலயும் இது அப்படியே நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதை விட வேற சந்தோஷமே வேண்டாம். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்த நேரத்துல என்ன மயில் இங்க நின்னுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? தண்ணி தண்ணி குடிக்க வந்த சார். நீங்க தூங்கலையா? இல்ல மயில, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஒரு கனவு வந்து என்ன எழுப்பிடுச்சு. இவருக்கும் கனவு கண்டுதான் விழிப்பு வந்துச்சா? எப்படி இந்த மாதிரி நடக்கும்? மயில, என்ன கனவுன்னு கேட்க மாட்டியா? அதிகால கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என் கனவு கண்டிப்பா பலிக்கும். மயிலு, ஐ எம் ஹாப்பி மயிலு, ஐ எம் சோ ஹாப்பி. மாலையும் கழுத்துமா பட்டு வெட்டி சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை கோலத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். நான் அப்படியே கையெல்லாம் பயங்கரமா நடுங்கிட்டு மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பொண்ணு பக்கத்துல நின்ன. அந்த பொண்ணு கூரப்புடவையை கட்டிட்டு கழுத்துல மாலையும் நகையுமா மணப்பொண்ணா நின்னுட்டு இருந்தது. யார் தெரியுமா? அது நீதான் மயிலு. ஊரே கூடி நின்னு நமக்கு வாழ்க்கை சொல்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டுற மயிலு. சார், உங்களுக்கும் இதே கனவுதான் வந்துச்சா சார்? அப்படின்னா உனக்கும் இதே கனவு தான் வந்ததா? அந்த சந்தோஷத்துலதான் நீங்க எழுந்து வந்து நின்னுட்டு இருக்கியா? ஐயோ, அவசரப்பட்டு தெரியாம உளறிட்டனே. மயிலு, ஏன் பேசாம இருக்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே நீயும் கனவு கண்டிருக்க. மயிலு, கனவுல கூட நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தியா? இந்த பாசிட்டிவ் சிக்னல் இன்னைக்கு ஏன் எனக்கு கிடைச்சது தெரியுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மயிலு, கடவுளுக்கு நான் கொடுத்திருக்கிற கடைசி நாள். மது செஞ்சது பொய் சத்தியம்னா இன்னைக்குள்ள அவ வேஷம் கலையணும். அவன் நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணும். நான் ஆசைப்பட்டதுதான் நடக்க போகுதுன்னு அந்த கடவுள் கனவு மூலமா நமக்கு புரிய வச்சிருக்காரு மயிலு. இனிமே மது என்ன நாடகம் போட்டாலும் அது செல்லாது. நீயும் நானும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேர போறோம். இத சொல்றப்பவே எனக்கு
அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு மயிலு. இது மட்டும் நிஜத்துல நடக்கணுமே. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆளா நான் மட்டும்தான் மயில இருப்பேன். மச்சான், கனவு பாசிட்டிவா வந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குடா. நானும் மயிலும் ஒன்னா சேர்ற மாதிரி இன்னும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வையேன், நான் ரிலாக்ஸ்டா இருப்பேன் மச்சான். அவ்வளவுதானே மச்சான். இந்த காடை நான் நல்லா குலுக்கி வைக்கிறேன். நீ தனித்தனியா 3 காடு எடுக்கணும். 3மே குயினா வந்துருச்சுன்னு வை, உன் கனவுல வந்த தேவதை உன் வாழ்க்கையிலும் வந்துருவான்றது கன்ஃபார்ம். ஒருவேளை குயினே வரலன்னா என்னடா பண்றது? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வச்சுக்கலாமா? குயினே வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது சார். டேய், அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ஏன்டா போற? நீங்க ஈஸியா ஒண்ணு சேர மாட்டீங்க, நிறைய போராடணும், புரிஞ்சுக்க வேண்டியதான். கேம ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே மச்சான், நான் ரெடி. பார்க்கலாம். ஒரு கார்டு எடு மச்சான். மச்சான், குயின் தாண்டா எடுத்துர்க்க. சூப்பர்டா, சூப்பர். எஸ் எஸ். மச்சான், எப்படியாவது 3வது கார்டை எடுத்துறா. போறா. வேண்டாம் மச்சான், சொன்னா கேள்றா. குர்ரா. டேய் 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 டேய். டேய் மச்சான், டென்ஷன் பண்ணாதடா. என்ன கார்டு சொல்றா? டேய் மச்சான், டென்ஷன் பண்ணாதடா. என்ன கார்டு சொல்றா? மச்சான், 3வது கார்டு குயின்டா மச்சான். எஸ் எஸ் எஸ். வேற லெவல்ரா. நீ நினைச்ச மாதிரியே வந்துருச்சு பாத்தியா? எஸ். சூப்பர்ரா மச்சான். சூப்பர்ரா. மச்சான், இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. மயில நீ தான் கட்டிக்க போறங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சந்தோஷமாடுறா. தேங்க்ஸ் மச்சான், நான் எதிர்பார்த்த கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், என்னடா இப்படி ஃபீல் ஆகுறான்? மச்சான், எதுக்குடா இதுக்கு போய் இவ்வளவு எமோஷன் ஆகுற? இல்ல மச்சான், மயில் எனக்கு அவ்வளவு முக்கியம்டா. என்னால ஒரு கேம்ல கூட அவளை மிஸ் பண்றதை தாங்க முடியாதுடா. தேங்க்ஸ் மச்சான். இந்த ரிசல்ட்லயே எனக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு. மயிலு, கனவு நிஜமாகாதுன்னு சொன்னல, நிஜமாக போது மயிலு. கனவுல வந்த மாதிரி நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். என் பொண்டாட்டி ஆகிறதுக்கு நீ ரெடியா இரு. ஓகே? கயல், பால் ஊத்திட்டு வரியா? ஆமா, நீங்க இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தோம். போயிட்டு வர வழியில உன்னை பார்த்தோம். ஆமா, உன் முகம் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? கண்லயும் பயம் தெரியுது. ஏதாவது பிரச்சனையா கயல்? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கயல், ஏன் போய் சொல்ற? நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரோம். வண்டியில போறது வினோத் தானே? ஆமா. அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவன் உன்கிட்ட ரொம்ப டென்ஷனா பேசிட்டு போறான்? கயல, ஏன் இவ்ளோ யோசிக்கிற? நாங்க என்ன வேத்து மனுஷங்களா? உன் சொந்தக்காரங்க தானே. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட ஓபனா சொல்லக்கூடாதா? அக்கா, கயல கம்பல் பண்ணாதக்கா. இவ அக்கா தான் நம்ம வீட்டு மருமக. இதுக்காக இவ்வளவு நம்மள க்ளோஸா நினைக்கணும்னு அவசியம் இல்லல. ஐயோ, நீ சொல்றது சரிதான் மது. ஆனா
அந்த வினோத்தோட அப்பா நம்ம மில்ல தானே வேலை செய்யறாரு. அப்பா கிட்ட சொல்லி அவனை 4 தட்டு தட்டி வைக்க சொல்லுவோம். அம்மா என்னம்மா இதெல்லாம்? திடீர்னு எல்லாரும் என்ன பார்க்க வந்துட்டீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல? சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் சொல்லல ஜீவா. என்னடா ஊருக்கே வராம இங்கே செட்டில் ஆயிட்டியா? அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்பாதான் இங்க என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. கூட பிறந்தவங்கள அப்பப்ப கண்டுக்கிறது உங்களோட பொறுப்பு தானா? ஹேய் வாயாடி, நீ மட்டும் என்ன கண்டுக்கிறியா? ஒரு போனாவது பண்ணியா எனக்கு? வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா மயிலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உன் அகாடமி கிளாஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அத புரிஞ்சுக்கிட்டு உன் படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. தேவையில்லாத டைவர்ஷனுக்கு இடம் கொடுக்காத. புரிஞ்சுதா? சரிங்க சார். அப்பா மயிலுக்கு இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லப்பா. இந்த விஷயத்துல எல்லாம் மயில் அர்ஜுன மாதிரி கவனம் மாறவே மாறாது. அப்படி சொல்ல முடியாது ஜீவா. ஒரு மனுஷனோட மனசு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். மயிலும் ஒரு சாதாரண மனுஷி தானே. சரி அதை விடு. மனுஷங்களை கணிக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது. என்னங்க வந்த விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்ப வேண்டாமா? மா ஏமா வந்தோடனே இப்படி பறக்குறீங்க? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, சூடா ஒரு காபி சாப்பிடுங்க. இவ போலீஸ் ஆக போறா. நீ கூடவே இருந்தா இவ எப்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கிறது? அது சரிதான்ப்பா. ஆனா நான் ஒரு சேஃப். டேய் டேய், இவளே போட்டோம். ஏன்னா நீ எங்களோட ஏற்காட்டுக்கு வர்ற. அப்பா ஏற்காடுக்கு எதுக்கு? ஏன் காரணம் சொன்னாதான் வருவியா? ஏண்டா அப்ப கூட வரமாட்டியா? அப்படி இல்லப்பா, இப்பதானே போயிட்டு வந்தோம். எதுக்கு அங்க மறுபடியும் போகணும்னு தான் கேட்டேன். உன் கல்யாண விஷயத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல இல்ல, ஒரு அவசரமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. மயில, 2ல எது நடந்தாலும் மதுவோட வேஷம் கலைஞ்சிரும். அதுக்கப்புறமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அப்பா கிட்ட என்னோட காதலை பத்தி நான் பேசி பார்ப்பேன். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா சந்தோஷம். இல்லையா அவரை எதிர்த்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். சார் என்ன பேசுறீங்க? எனக்காக? மயில, இது உனக்காக இல்ல மயில, எனக்காக. என் வாழ்க்கைக்காக, என் சந்தோஷத்துக்காக. அந்த மது பொய் சத்தியம் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா கொடுத்த வாக்குக்காக என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அப்படி செஞ்சேன்னு வை, என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. என்னோடது ரொம்ப அழகான கூட்டு குடும்பம் தான். இவ்வளவு நாளா நான் அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையா தான் இருந்தேன். ஆனா இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக என்னோட வாழ்க்கையை என்னால இழக்க முடியாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் மிஸ் பண்ண தயாரா இல்ல. நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அப்பாவுக்கு அவர் வாக்கு முக்கியம்னா எனக்கு நீ முக்கியம். அத்தை, மயிலுக்கு ஆயுசு 100. அவதான் கூப்பிடுறா. சொல்லு மயிலு. எங்கடி இருக்க? ரொம்ப நேரமா போன் பண்ண லைனே போகல. நானும் அத்தையும் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தோண்டி. ஆமா, நீ எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுற? கிளாஸ் இல்ல? இருக்குடி, நான் போகல. ஏண்டி, உடம்பு முடியலையா? மனசு சரியில்லடி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய், சிக்னல் கிடைக்கல. ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன்.
என்னாச்சு? சாரோட அன்பு தொல்லை அதிகமாயிடுச்சோ? அதெல்லாம் இல்லடி. சாரோட குடும்பத்துல இருந்து எல்லாரும் இன்னைக்கு வந்திருந்தாங்க. என்ன திடீர்னு? ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சார கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. ஜோடி புறா இல்லாம தான் உன் மனசு துடிக்குது இல்ல? நானே நொந்து போயிருக்கேன்டி. நீ வேற கடுப்ப கிளப்பாதடி. சார் அவங்க கூட்டிட்டு போனதுல உனக்கு என்னடி கஷ்டம்? அது பிரச்சனை இல்லடி. சாரோட அப்பா அம்மாவும் எப்ப என்ன பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க. அவங்க என்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயுமே அன்பும் அக்கறையும் தெரியும்டி. ஆனா இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சுடி. மனசுல கோவத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விலகலா பேசுவாங்கல்ல, அது மாதிரிதான் என்கிட்ட பேசினாங்கடி. சாரோட முகம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. சாரோட அம்மாவும் ஒரு 2-3 வார்த்தை தான் என்கிட்ட பேசிருப்பாங்க. அவங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு புரியலடி. ஜீவா சார் இதெல்லாம் கவனிக்கலையா? அவர் என்ன சொன்னாரு? அவரும் ஒரு மாதிரி டென்ஷனா தான் கிளம்பி போயிருக்காரு. கல்யாண விஷயமா முடிவெடுக்கதான் சார கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கு என்னடி அவசரம் வந்துச்சு? தெரியல தேனு. ஆனா சார் வேற ஒரு முடிவோட தான் கிளம்பி போயிருக்காரு. அத நினைச்சதாண்டி எனக்கு பயமா இருக்கு. அப்படி என்ன முடிவை சார் எடுத்திருக்காரு? மது பொய் சத்தியம் செஞ்சிருக்கிறத சாமி இன்னைக்குள்ள எப்படியாவது நிரூபிச்சிருமா? அது நடந்ததுமே என் அப்பா கிட்ட என் காதலை பத்தி பேசிடுவேன். அது அவர் ஏத்துக்கலனா நான் என் குடும்பத்தை விட்டே வந்துருவேன்னு ஜீவா சார் சொல்றாருடி. என்னடி சொல்ற? சார் இவ்வளவு தீவிரமாவா இருக்காரு? ஆமா தேனு. அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு சாரோட குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம் தெரியுமா? எல்லாரும் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. என் மேல இருக்க காதலால சார் குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவேன்னு சொல்றாரு. அத நினைச்சாதான் எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. ஏய், ஒரு மனுஷன் உனக்காக ஒரு குடும்பத்தையோ உதறி தள்ளிட்டு வர்றாருனா அது ரொம்ப பெரிய விஷயம் டி. அதுக்காக நீ சந்தோஷம் தான் பண்ணணும். கிறுக்குத்தனமா பேசாதடி. இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறான்னு தெரியலையே. எடுத்தா ரொமான்டிக்கா பேசி கொள்ளுவாளே. ஹலோ. ஹாய் ஜீவா. ஹாய், சொல்லு. நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன் ஜீவா. நான் உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன் லூசு. ஹலோ ஜீவா. சொல்லு சொல்லு. ஆமா, என்ன கோவம்? மாமா அக்காவை பார்க்க இங்க வராரு. அதே மாதிரி நீங்களும் என்ன பார்க்க இங்க வரணும்ல. ஏன் நேரா அங்க போயிட்டீங்க? நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் தெரியுமா? உன்னை நினைச்சு நான் பரிதாபப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே புரியல மது. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன நீ இப்படி எல்லாம் என்கிட்ட உருகி உருகி பேசுறதெல்லாம் வேஸ்ட் மது. ஏன்னா இன்னையோட உன் கேம் முடிய போகுது. சேலம் கோயில்ல நான் ஒன்னு வேண்டிக்கிட்டேன், ஞாபகம் இருக்கா? நீ பொய் சத்தியம் பண்ணிருக்கிறத இன்னைக்குள்ள நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். தினம் தினம் நாங்க செத்து பழக்கிறோம். அது உங்க தலையெழுத்து. குடும்ப தலைவன் தப்பு பண்ணா கூட இருக்கவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஐயா, நீங்க அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க மனசு வச்சா எங்க தலையெழுத்து மாறிடும். என் பிள்ளைய நினைச்சு பார்த்தாவது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்காமா? உன் புருஷனை நான் எப்படி மன்னிக்கிறது? அவன் வெளியே வந்ததோ திரும்ப என் பிள்ளைய தேடிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? அம்மா, நீங்களும் என்ன மாதிரி தானே. என் தவிப்பு உங்களுக்கு புரியலையா? ஐயா கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இவங்க அழுகைய பார்த்து நீ உருகிடாத பவானி. இவங்க வாழ்க்கையா இல்ல நம்ம புள்ள வாழ்க்கையான்னு நீ யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சுட்டேங்க. பகையை வளர்த்துட்டே போறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. இவங்க புருஷன் நம்ம புள்ளைய கொல்ல பார்த்தது வாஸ்தவம் தான். பதிலுக்கு நாம அவரை ஜெயில வச்சிட்டோம்.
இதுக்கு மேல இவங்க பையனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? படிக்க வசதி இல்லாம படிப்பு நின்னு போச்சுன்னா தப்பான வழியில போவான். எங்க அப்பா உள்ள கொண்டு போய் வச்சிங்கலன்னு அப்புறம் பழி வாங்க வருவான். பதிலுக்கு நாம திருப்பி அடிக்க நினைப்போம். இது எங்க தாங்க போய் முடியும்? பகைங்கிறது நெருப்பு மாதிரி. அது வளர்ந்துட்டே போனா பயமும் டென்ஷனும் தாங்க அதிகமாகும். கடைசியில அந்த நெருப்பு நம்மளையே அழிச்சிருங்க. இதே நாம அவரை மன்னிச்சுட்டா பழி உணர்ச்சி அடங்கி மனசு அமைதி ஆயிடும். மன்னிப்புங்கிற தண்டனையே நம்ம பக்கம் அவரை வரவிடாது. நாமளும் நம்ம வேலையை நிம்மதியா பார்க்கலாம். அப்பா, என் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான்ப்பா அம்மாவும் பேசியிருக்காங்க. போலாம். வாங்கப்பா. வா. வாங்க ராஜசேகர் சார். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வா ஜீவா சார், உட்காரு. சார், என் லிமிட்ல இருக்க ஸ்டேஷனுக்கு ரெகுலரா நான் விசிட் பண்ணுவேன். அப்படித்தான் இன்னைக்கு இங்க வந்தேன். நல்ல வேளை நான் வந்திருக்கிற நேரத்துல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நீங்க இந்த ஊருக்கு வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. குருமூர்த்தியோட வைஃப் என்னதான் முதல்ல வந்து பார்த்தாங்க. என் புருஷனை டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சினாங்க. ராஜசேகர் சார் மனசு வச்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து குருமூர்த்தியை காப்பாற்ற முடியும்னு நான் தான் உங்களை மீட் பண்ண சொன்னேன் சார். நீங்களும் ஜீவாவும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார்? குருமூர்த்தியை மன்னிச்சிடலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவர் மேல கொடுத்த கேஸையும் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். Are you sure? யா, ஷூர். என் புருஷனை மன்னிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு இந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்பா கூட இல்லைன்னா இந்த பையனோட ஃபியூச்சர் டிஸ்டர்ப் ஆயிடும். பகையை வளர்த்துக்கிட்டே போக வேண்டாம்னு தான் என் வைஃப் சொன்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. இந்த பிரச்சனை தீரலன்னா உள்ள ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியா எங்களால பிசினஸ் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் இத க்ளோஸ் பண்ணிடுறதான் பெட்டர்னு எங்களுக்கு தோணுச்சு. எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்தோம். ஆனா ஒரு கண்டிஷன் சார். இனிமே குருமூர்த்தி ஜீவா பக்கமே வரக்கூடாது. வெறும் வாய் வார்த்தையா இல்லாம எழுத்துப்பூர்வமா உங்க முன்னால அவர் உத்தரவாதம் தரணும். நீங்க சொல்லினாலும் நாங்க அதுதான் சார் செய்வோம். குருமூர்த்தி வாங்க. சார், சார் பேசினதெல்லாம் நீங்களும் கேட்டீங்கல்ல? கேட்டேன் சார். சாரோட மன்னிப்பு மட்டும்தான் உங்க கரியரை காப்பாத்திக்க ஒரே வழி. இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க சார். தம்பி, என்னை விட வயசுல சின்னவன் என் மேல கை வச்சிட்டானேங்கிற கோவத்துல தான் என் புத்தி மழுங்கிருச்சு. அதுதான் வெறியா மாதிரி உங்களை சுடுற அளவு கொண்டு வந்துருச்சு. ஜெயில இருந்த போது நிதானமா யோசிச்சு பார்த்தப்பதான் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது தம்பி. நான் செஞ்ச தப்பால எனக்கும் கெட்ட பேரு, என் குடும்பத்துக்கும் அவமானம், அசிங்கம், உங்களுக்கும் மன கஷ்டம். என் ஒருத்தனோட கோபம் 2 குடும்பத்தோட நிம்மதி அழிச்சிருச்சேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்டயும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது நான் சாமியா நினைக்கிற என் வேலை மேல சத்தியம்.
சத்தியம் செஞ்சா மட்டும் போதாது குருமூர்த்தி. சார் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்லயும் உத்தரவாதம் தரணும். நிச்சயமா சார், நீங்க என்ன வேணா எழுதி கொடுங்க, அதில் நான் கையெழுத்து போட்டு தரேன். இதோட உங்களை விடுறதா இல்ல. நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்போறேன். சேலத்துல தான் இனிமே நீங்க டியூட்டி பார்க்க போறீங்க. ஜீவாக்கு வேற யார் மூலமாவும் ஆபத்து வராம பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. என்ன என் கல்யாணத்தை பத்தி திடீர்னு உனக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? மயிலோட ஆளா இருந்தவங்க இப்படி தலைக்கீழ மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க யாரோட ஆளுங்களும் கிடையாது. நாங்க ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அவன் நல்லா இருந்தா போதும். சென்னையில இருந்துகிட்டே சேலத்துல இருக்கிறேன்னு சொன்னது ஜீவாக்காகவா இல்ல மயிலுக்காகவா? இங்க பாரு மது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நாங்க 2 பேரும் சாஞ்சிருவோம். உனக்கும் ஜீவாக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு அங்கிளே முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவை ஜீவாவாலையும் மீற முடியாது, எங்களாலையும் மீற முடியாது. அது மட்டும் இல்ல, ஜீவாவை உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கீல்ல, அதனாலதான் பேசணும்னு சொல்றேன். இனிமே நாங்க 2 பேரும் உனக்காக தான் வேலை செய்யலான் இருக்கோம். அந்த அக்கறையில தான் கூப்பிடுறோம். சரி, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. அத முடிச்சிட்டு நான் மாமாவோட எஸ்டேட் பக்கம் வந்துடுறேன். ஒரு 1 ஹவர்ல நீங்க அங்க வந்துருங்க. ஓகே ஓகே மது. ஓகே.